வணக்கம் குரு. ம். வணக்கம். வணக்கம். ரொம்ப சத்தம் தெளிவா இருக்கு. சத்தம் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க பேசினா தெளிவா இருக்கு. என்ற பேச தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப ஏன் இதை சொல்லிட்டே இருக்குன்னா, இதுதான் வள்ளுவருடைய அடிப்படை நாதம். வள்ளுவருடைய அடிப்படை இதுதான். எப்பொருள் எவன் சொன்னாலும், இப்ப நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. கடவுளே வந்து சொன்னாலே ஏத்துக்காதேங்கிறாரு. என்னது இதுல எப்பொருள் ஏத்துக்காத. ஏன்னா உன்னுடைய செல் இருக்கு, என்னுடைய கோடிக்கணக்கான செல் ஒவ்வொரு கடவுளாக இருக்கிறது. அப்ப உனக்கு உள்ள எத்தனை கடவுள் இருக்காரு தெரியுமா? ஒரு செல்லு ஒரு கடவுள் வச்சுட்டா பல ட்ரில்லியன் கடவுள் உள்ள உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு செல்லுமே வந்து 35 வாட்ஸ் சக்தி. ஒவ்வொரு செல்லுமே 35 வாட்ஸ். அதாவது ரூம் டெம்பரேச்சர், நம்ம ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? சராசரி 37 டிகிரி. உலகம் பூரா சில நாடுகள்ல 25 டிகிரி இருக்கும், சில நாடு 20. நம்ம நாட்டுல இந்தியா நாட்டினுடைய கணக்குப்படி 37 டிகிரி ரூம் டெம்பரேச்சர். இப்ப எடுத்து லேசர் வச்சு செக் பண்ணி பார்த்தா 37 டிகிரி தெரியும். வீட்டுல ஓடிட்டு இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். வெயில்ல பாத்தீங்கன்னா 30 கொஞ்சம் 37 38 இருக்கும். பாலைவனத்தில் 50 இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 35 வாட்ஸுங்கிறது 35 டிகிரி ஹீட்டு. 35 டிகிரி சாதாரணம் அல்ல. ஒரு கிராம் தண்ணி இருக்கு இல்லையா? ஒரு கிராம் தண்ணி, ஒரே ஒரு கிராம், சிங்கிள் கிராம் தண்ணியை 100 டிகிரி வெப்பம், 100 டிகிரி 100 டிகிரி 100 டிகிரி வெப்பத்துல அது ஆவியாய் கொதிச்சு மேல ஓடிடும். அந்த டிகிரி வெப்பத்தை சூடு பண்றதுக்கு 470 ஜூல் தேவைங்கிறான். 470 ஜூல் ஒரு வினாடிக்கு. ஒரு கிராம் தண்ணிக்கு 470 ஜூல். இது வந்து ஜூல் கால்குலேஷன், வெப்ப அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த வெப்ப அளவு கணக்கு போட்டுதான் வந்து ரயில் என்ஜினுக்கு எப்படி இயக்குறது கணக்கு போடுவாங்க. ரயில் என்ஜின் ஓடுதுல, ஜிக்கு 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 கூட்ஸ், அது வேக்கம் என்ஜின். இதெல்லாம் கணக்கு பயங்கரமான சக்தி. அப்போ ஒரு கிராம் தண்ணியை 100 டிகிரிக்கு உயர்த்தணும்னா ஒரு வினாடி நேரத்துல, என்னது ஒரு வினாடி நேரத்துல ஒரு கிராம் தண்ணியை 100 டிகிரிக்கு ஒரு வினாடி நேரத்துல செய்யணும். சும்மா ஒரு மணி நேரத்துல செய்யக்கூடாது. ஒரு வினாடி நேரத்துல எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா எப்படி அந்த ஹீட் ரைஸ் ஆகுன்னு அவ்வளவு பவர் தேவை. அவ்வளவு பவர் தேவை. நினைச்சு கூட அந்த லிப்ட் எல்லாம் அப்படித்தான். லிப்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு டன் 10 டன் 50 டன் அப்படியே தூக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ஒரு செகண்ட்ல இவ்வளவு பவர் இறக்கணும். ஒரு செகண்ட்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்க சாதாரண விஷயம் இல்லை. நாம என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்புல வந்து 37 டிகிரி ஹீட் இருக்கு. 37 டிகிரி ஹீட்டுனா எத்தனை கோடி டன்னு விறகு எரிஞ்சிட்டு இருக்கணும் தெரியுமா? ஏன்னா நம்மளது வந்து எத்தனை கிராம் தெரியுமா? கணக்கு போட்டு பாருங்க. ஒரு கிலோவுக்கு 1000 கிராம். ஒரு கிலோவுக்கு 1000 கிராம். நீங்க வந்து 60 கிலோ இருந்து வச்சுக்கோங்க, 60,000 கிராம். 60 கிலோ இருந்தா 60,000 கிராம். 60,000 கிராமத்தை 37 டிகிரிக்கு ஹீட் பண்ணணும் ஒரு வினாடி நேரத்துல. 60,000 கிராம் 37 டிகிரிக்கு ஒரு வினாடி நேரத்துல ஹீட் பண்ணணும்னா எத்தனை டன்னு கறி போடணும் தெரியுமா உடம்புக்கு? எவனாச்சும் கணக்கு போட்டிருக்கிறீங்களா? படுபாவி பயலுங்களா? நான் இரவுல யோசிச்சுட்டே இருந்தேன். இரவல்ல என்னடா படுபாவி பயலுங்களா, நம்ம உடம்பு 37 டிகிரி சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டீங்களே. இது ஒவ்வொரு செல்லுக்கான, ஒவ்வொரு கிராமுக்கான எடை, ஒவ்வொரு கிராமுக்கான ஹீட்டு. அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா பல, நீ பாத்தீங்கன்னா தெரியுங்களோ, இமயமலை அளவு நிலக்கரி போட்டு எரிச்சாத்தான் இந்த ஹீட்டு எப்பவுமே பரமட்ட ரெகுலர் ஆயிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். கண்டினியூ ஆயிட்டே. ஒரு வினாடி கூட தாமதிக்க கூடாது. ஒரு வினாடி தாமதிச்சுதுன்னா இப்ப நம்ம உடம்புல வந்து 37 டிகிரிக்கு திடீர்னு 20 டிகிரிக்கு வந்து நான் செத்து போயிடுவேன் நான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. 2 டிகிரி குறைஞ்சாவே கோயந்தாதான். அப்ப இருத்துக்கு இழுக்கும்.
ம், ம். காய்ச்சல் கூடுனாலும் ஆபத்து, காய்ச்சல் குறைஞ்சாலும் ஆபத்து. ஆபத்து. இப்ப புரியுதா? நம்ம எவ்வளவு ஒரு ரகசியத்துல உட்கார்ந்து இது எவனும் பதில் சொல்ல மாட்டானுங்க. எவன் எதுக்கு ம். சொல்றேன்னா, இவ்வளவு ரகசியம் நம்ம உடம்புல இருக்குது. இது எவனுமே பிரிச்சு பாசுறது இல்ல, பண்றது இல்ல. எவனும் பிரிச்சு ஏன்னா ஆராய்ச்சி பெருங்குடலும் ரத்தமும் கெட்டு போயிருக்கிற காரணத்தினால இந்த உடம்பை பத்தி அதிசயங்களை இவனால் புரிந்து கொள்ளவே முடியல. ம். இப்ப இந்த கேள்வி நீ கேட்டு பாருங்க. இந்த கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு ரயில் என்ஜின் அந்த 1 கிராம் தண்ணியை சூடு பண்ணுவதற்கு 100 டிகிரியில 100 டிகிரிக்கு 1 கிராம் தண்ணியை 100 டிகிரிக்கு 1 வினாடி நேரத்தில் சூடு பண்ணோம்னா எத்தனை ஜூல் வேணும்? 470 ஜூல் வேணும். சரி, அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து 37 டிகிரி இருக்கும். 37 டிகிரிக்கு என்னுடைய உடம்பு வந்து 60 கிலோ. அப்ப எனக்கு 60,000 கிராம் இருக்கு. 60,000 கிராம் நான் 1 வினாடி நேரத்தில் 100 டிகிரி உயர்த்தணும்னா எத்தனை லட்சம் டன் கணக்கு போட்டு அத்தனை 1000 கிலோ நிலக்கரி போட்டீங்கன்னா தான் 1 டிகிரி அப்படி ஏறி நிற்கும். இப்ப அப்படின்னா நான் வந்து 60 ஆண்டு உயிரோடு இருக்கேன், 70 ஆண்டு உயிரோடு இருக்கிற ஆளு 100 ஆண்டு உயிரோடு இருக்கணும்னா இந்த 100 ஆண்டு வரைக்கும் 1 வினாடி நேரத்துக்கு இவ்வளவு ஜூல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு வெப்பம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தாத்தா நான் அந்த 37 டிகிரி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். நினைச்ச கூட பார்க்க முடியும். அப்படி இந்த ஹீட் யார ரைஸ் பண்றாங்கன்னா, ஒவ்வொரு செல் பல ட்ரில்லியன் நட்சத்திரம் எவ்வளவு அந்த செல் உள்ள இருக்கு. அத்தனை தனக்குத்தானே வெப்பத்தை உருவாகி சிங்கர் சிட்லி, தோசை, பூரி, பொங்கல், கறி, முட்டை, கோழி, கீரை, காய் இதெல்லாம் ஹீட்டை ரைஸ் பண்ணாத மகனே, அதுவே ரைஸ் பண்ணுது. செல்ஃப் ரைசிங். எப்படி சூரியன் தனக்குத்தானே எரிஞ்சு கொண்டு இருக்குது, நட்சத்திரம் தனக்குத்தானே. அது எரியறதுலாம் கிடையாது. நாம எரியுதுன்னு சொல்றதே தப்பு. சூரியன் எரியறதுலாம் கிடையாது. என்னது? அதனுடைய உருவமே அவ்வளவு. அதுதான் இயற்கை. எரியுறது இல்ல, அது உரியறது. உறிஞ்சு அமுக்குறப்ப தானாவே சூடு உண்டாகுது. நமக்கு புரியறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியன் எரியறதுலாம் கிடையாது. என்னது? எரியறது இல்லை. ஒண்ணு இல்ல. நீங்க பம்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சைக்கிள பம்ப் அடிக்கிறீங்க. சைக்கிள்ல காத்துல பம்ப் அடிக்கிறப்ப கீழே பாத்தீங்கன்னா ஹீட் உண்டாகும். கீழே பார்த்தா ஹீட் இருக்கு. இதே இல்லையா? அப்ப உறிஞ்சி அமுத்துறப்ப ஹீட் ஆயிரும். காத்த உறிஞ்சுது அமுக்குது, குழாய் வெளியே போகுது. காத்த உறிஞ்சுது அமுக்குது, குழாய் வெளியே போகுது. அப்ப அந்த விரிஞ்சு சுருங்குறப்ப விரிஞ்சு இருக்கிற காத்த சுருங்குது. காத்து பூரா விரிஞ்சு. காத்து எங்க? பம்பு காத்து எங்க இருந்து வருது? வானத்துல இருந்து வருமா? சுத்தி இருக்கிற காத்து தாயா உள்ள உரியுது. சுத்தி இருக்கிற காத்த உரியுது. அதுக்கு மேல பம்பு மேல சின்ன ஓட்டை இருப்பான். அந்த ஓட்டை விட உறிஞ்சப்பட்டு மேல கீழே போயிடும். கீழே வாசல் இருக்கா, வெளியே போகாம ஒரே அமுக்கிறப்ப காத்து சாயின்னு ஒரு கேப்ல பிச்சுட்டு போகுது. இந்த பம்ப் மெத்தடு இந்த பம்ப் மெத்தட் இருந்தா தான் இப்ப கூட நான் என்னுடைய நுரையீரல் இருக்கு, எனக்கு நுரையீரல் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இது நான் வந்து இப்ப பாருங்க, நான் செயற்கையா மூச்சு இருக்கிறேன். இது நான் செயற்கையா பண்றேன். என்னது? செயற்கை. அப்படியே விட்டுட்டுனா அதுவே தானாவே நடக்கும். அது தெரியாது. இது எப்படி தெரியுமா நடக்குது? இதுதான் பெரிய ரகசியம். வெளியே வந்து பிரஷர் அதிகமா இருக்கு, காத்தோட்டம் அந்த பிரஷர் அதிகமா இருக்கு, உள்ள வந்து பிரஷர் குறைவா இருக்குது. இது பேலன்ஸ் பண்றதுக்கு இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, இவன் செத்து போயிருவாங்கிறதுக்காகவே, யாரு? இந்த மனுஷன் செத்து போயிருவாங்கிறதுக்காகவே காற்று மண்டலத்துல பிரஷர் அதிகப்படுத்தி இந்த நுரையீரலுக்கு பிரஷர் குறைச்சி வச்சிருக்குது. அப்ப என்னதுன்னா, பிரஷர் அதிகமா இருக்கிறப்ப உள்ள இது அமுத்துறப்ப நுரையீரல் டாயின்னு விரியுது. இது என்ன பண்ணுதுன்னா, விரிஞ்சது என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற பிரஷர் அதிகமாகி உள்ள சுருங்குறப்ப சுவாசம் வெளியே போகுது. சுவாசம் இது சுருங்கிறதா உடனே அது வந்து பிரஷர் அதிகமாயிருது. எது? வெளியே இருக்கிறது. அது என்ன பண்ணுது? மடி பிடிச்சி அமுத்தி உள்ள கொண்டு இப்படி தானாவே நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு வினாடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை உள்ள போயிட்டு வெளியே வருது. வெரி குட். அருமையான இது. இந்த மாதிரி புதுசெலுத்தணும். ஆமா, 15 தடவை 16 தடவை, சிலத்துக்குள்ள 16, சில மினிமம் 15 உண்டு. மினிமம் 15. அதுல எந்த மாற்றம் கிடையாது. 21,600 முறை ஒரு நாளைக்கு. 21,000. வெரி குட். 21,600. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சு? 600 முறை. இந்த அளவுக்கு சுருங்குதுன்னா பம்ப் அடிக்குது. இந்த பம்ப் எங்க இருந்து வருதுன்னா, வெளியே இருக்கிற பிரஷரும் உள்ள இருக்கிற பிரஷரும்
வெளியே பிளஸ்னா மைனஸ், இங்க மைனஸ்னா பிளஸ், மாறி மாறி இங்க பிளஸ் மைனஸ் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் யாருங்க இதெல்லாம் செய்யறாங்க? இல்ல டாக்டர் செய்யறாரான்னு கேட்க. டாக்டர் எழுது, டாக்டர் இதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை சிந்திப்பதற்கு. நேரம் இல்லை. காலையில எந்திரிக்கிறான், பல்ல வளர்க்குறான், காப்பி குடிக்கிறான், இட்லி போடுறா, தோசையை போடுறா, 10 மணிக்கு புரோட்டா தின்றா, ஒரு போண்டா தின்றா, 11 மணிக்கு மிச்சரை தின்னு, பக்கடாவு தின்னு, சாயங்காலம் மத்தியானம் 12 மணி பசிச்சாலும் சரி, பசி காட்டியும் தெரியல, அது ஒரு காப்பி குடி, இடையில ஒரு பாயசத்தை போடு, மாடி ஒரு மணிக்கு பார்க்கலாம், மாடி போடுற வகையில் இப்படி போட்டுட்டே பிய போட்டுக்கிட்டே இருந்தப்ப என்ன உனக்கு தெரியும்? லாஜிக் எப்படி ஆச்சுங்களா ஐயா? நான் சம்பாதனை பண்றேன், சாப்பிடுறேன், சம்பாதனை பண்றேன், சாப்பிடுறேன், துடிமை பண்றேன்ன்றாங்க. அது மட்டும் இல்ல, அது இந்த வயசுல சாப்பிட்டேன்னா, அதுக்கு இந்த வயசுல செத்தேன்னு, இந்த வயசுல சாப்பிட்டோம்னா இதெல்லாம் வந்து உணர்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, யாரும் பஜாரா பேசல, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. சரி சரி, அந்த அளவுக்கு சாப்பிட்டே இல்லப்பா, சரி வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்கு, சாப்பிட்டது இல்லையா, அப்படியேப்பா நோய் வந்துச்சு? அதுதான் தெரியல. டாக்டர் போறத விட்டுருங்க, அப்ப நல்லா தின்ன என்ன வெங்காயத்துக்கு நோய் வந்துச்சு தெரியல, மாட்டிட்டாரு. அதுதான் தெரியல, அதுதான் அங்கதான் வெளியே சொல்ல முடியல, வெளியே சொல்ல பதில் தெரியல. இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப விஞ்ஞானிகள் என்ன பண்றான்னா, இந்த உடம்புன்ற என்ன சொல்ல காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற, காம்ப்ளெக்ஸ்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் தெரியுமா அர்த்தம்? உண்மை இருக்குது, எப்படி விளக்க முடியும்? அது உண்மை இருக்குது, ஆனா விளக்க முடியல. இந்த காம்ப்ளெக்ஸ் மிக்சி ஆகி கிடக்கு. அதாவது ஒரு தனியான நூலா இருந்தா அழகா பிரிச்சு காமிச்சிடலாம். இது எப்படின்னா சிக்கு போட்ட நூலா இருக்குது, சிக்கு போட்ட நூல் கண்டு, அவ்வளவுதான். அது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எப்படி இருக்கு ஐயான்னா, ஒரு ருசி, ஒரு வெள்ளமோ சர்க்கரை சாப்பிடறோம், அது எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னா அனுபவிச்சாதான் தெரியுமே வேணா. ஆனா சர்க்கரை சாப்பிடுப்பா, டேஸ்ட் இந்த டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? வாசனை நறுமணத்தை சொல்லலாம், அறியலாம், ஆனா அந்த ருசிய நீங்க அனுபவிச்சாதான், அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இந்த பசியினுடைய தன்மையை அனுபவிச்சாதான் சொல்ல முடியுமே வேணா. நாம அவங்க இன்னொருத்தர் சொல்லலாம், ஆனா அவங்களுக்கு தெரிய வைக்க முடியாது. வெரி குட், அற்புதம் அற்புதம் அற்புதம். சரி, அற்புதம். அப்படின்னா அப்ப இந்த ஹீட் எங்க இருந்து வருது? ஹீட் வந்து சூரியன் இப்ப என்ன சொல்றான்னா விஞ்ஞானிகள், நம்மளோட ஒவ்வொரு செல்லுமே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறான், ஒவ்வொரு செல்ஃப் ப்ரொடியூஸ்ங்கிறான், சாணாவே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறான். அட பரதேசி பசங்களா, இது வரைக்கும் இட்லி தின்றா, தோசை தின்றா, புரோட்டா தின்றான்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு சொல்றான், ஆமா ஒவ்வொரு செல்லுமே தனக்கான ஹீட்டை ரிடியூஸ், தனக்கான சாகர வரைக்கும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறான். அட பருபாவிகளா, அத பாதுகாக்கிறது தெரியல. இப்ப பாதுகாக்க தெரியாம தான் நாம விட்டுறோம். நாம என்ன பண்றோம்னா, இப்ப சாப்பிடுறது சாப்பிடாம இருக்கு தூக்கி ஓரமா வச்சிருங்க, அதை சாப்பிடுறோம் சாப்பிடாம இருக்கிற தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு இந்த பாடியோட ஹீட்டை எப்படி மெயின்டைன் பண்றது? எத்தனை வருஷத்துக்கு? 120 ஆண்டுக்கு. எனக்கு இப்ப கண்டுபிடிச்சு சொல்லிட்டானுங்க, சூரியன் மாதிரி தான் வேலை செய்யுதுன்ட்டான். என்னது இப்ப அதையும் சொல்லிட்டானுங்க, சூரியன் மாதிரி வேலை செய்ய. அடங்கொக்க மக்கா, சூரியனுக்கு எவனுக்கு பெட்ரோல் போடுறது இல்ல, எவனுக்கு டீசல் போடுறது இல்ல, பெட்ரோல் போடுறது இல்ல, விறகு போடுறது இல்ல. அட கேனப்பயலுகளா, அது தானா உறிஞ்சு தானா இன்னொரு கிரகத்துல இருந்து எது எடுக்கிறது, வாங்க போய் கடன் வாங்கின்னு வர்றது இல்ல, சம்பாதனை பண்றது இல்ல, தானாவே செயல்படுது. அது போலதான் இந்த உடம்பு தானா செயல்பட்டுன்னு இருக்குது அப்படின்னு அத உணரல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இந்த நேரத்துல நீங்க கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லலாம்னா, திடீர்னு ஒரு குளிர்ச்சி வருது, மழை பெய்யுது, திடீர்னு பனிக்காலம் வருது, குளிர்காலம் வருது, அல்ல ஒரு திடீர்னு ஒரு குளிர்ச்சி வர்றப்போ இந்த உடம்பு 35 டிகிரின்னு வச்சுக்க, திடீர்னு 40 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாகும். ஏன்னா வெளியே இருக்கிற குளிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இது டெம்பரேச்சர் மேல இருக்கும். வெளியே ஏன்னா இந்த 35 டிகிரி அப்படி இருக்கு, 37 டிகிரி அப்படி இருக்கிறது இல்ல, மழையில நினைறான், அது இன்னும் டெம்பரேச்சர் தேவை. தானா ஒர்க் பண்ணிதான் மனுஷன் அங்க வாழ வச்சுன்னு இருக்குது, உயிரை தக்க வச்சுக்குது. அது
இது எங்கடா இருந்து வருது பார்த்தீங்கன்னா, இது எங்க வருதுன்னா அது உணர்ந்துக்குதுங்கிற. ஓ, வெளியே ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி ஹீட் ரைஸ் பண்றா அப்படிங்குது. இது இது அதே மாதிரி வெயில் காலத்துல ஹீட் வெளியே ஜாஸ்தியானா அத கூல் பண்றதுக்கும் அந்த தன்மை இருக்காது. ரெடி ஆயிடுது. இப்ப சொல்றேன், இதுல எங்க இருந்து வருதுன்னா புரிந்து கொள்ள முடியுதுங்கிற. எங்க இருந்து யார் கமெண்ட் பண்றாங்க, யார் கட்டளையிடுறாங்க, யார் கொலை செய்ய சொல்றாங்க, எவன் கற்பழிக்க சொல்றான்னு எங்களுக்கு புரியலங்கிறான். கற்பழிப்பு நடந்தது, கொலை நடந்தது, அதை எவன் அனுப்புறான்னு தெரியல. அப்படித்தாண்டா அவன். அப்படித்தான் உடம்பு. இதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ன்ட்டா. அதனால என்ன சொல்லிட்டான்னா, ஹியூமன் பாடி இஸ் எ காம்ப்ளெக்ஸ் டிசைன், காம்ப்ளெக்ஸ் இன்ஜின்ட்டா. இந்த இன்ஜினை எவனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுட்டா. எவனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா விவரிக்க முடியாது. ஏதோ நடக்குது, அவ்வளவுதான். ஏதோ நடக்குது. இதுக்கு பேருதான் முழுமையான உண்மையை சொல்ல முடியாது என சிக்கல் வந்துரு. சொன்னா நிரூபிச்சு காட்டணும். ஓரளவுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு காட்டலாம். இப்படித்தான் இருக்கு. இப்ப நான் சொல்றது உண்மை அல்ல, ஓரளவுக்கு சரி, ஓரளவுக்கு சரியானது. ஏன்னா ஓரளவுக்கு சரியானது. இதுதான் சொல்லணும். இது மேக்சிமம் ரிசல்ட் தான். இப்ப என்ன சொல்றான்னா, இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கறனால பிளட் ரிப்போர்ட் இப்படித்தான் சொல்லவே முடியாது. பிளட் ரிப்போர்ட் மாறலாம், யூரின் ரிப்போர்ட் மாறலாம், உன்னுடைய மனம் மாறலாம். என்னது? மனம் மாறலாம், உன்னுடைய பழக்க வழக்கம் மாறலாம், உன் சுற்றுச்சூழல் மாறலாம். இதுக்கு தகுந்த மாதிரி பிளட் ரிப்போர்ட் மாறிட்டே இருக்குங்கிறான். அப்ப ஸ்டாண்டர்ட் ஒண்ணும் கிடையாது. ஸ்டாண்டர்டுன்னே அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு என்ன ரேட்டோ, அப்ப என்ன சாட்டையோ, எப்படி கிளீனா இருக்குது அப்பத்த ரிசல்ட் தான். அதே தவிர அது நிரந்தர ரிசல்ட் இல்ல. அப்ப இதுவே பொய்யின் ஆகி போகுது. இதுவே நிரந்தரமா எதுவுமே இருக்காதுன்னு தான் நிரூபணம் பண்றாங்க. எதுவுமே நிரந்தரமா இருக்காது அப்படிங்கறதுதான். சரி, இதுல என்ன வருதுன்னா, இப்ப நான் பிளட் ரிப்போர்ட் எடுத்து 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எத்தனை வருஷத்துக்கு மேல ஆச்சு? 15 வருஷம். இதுக்கு முன்னாடி சும்மா மாசம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, அங்க ஜெயின் ட்ரஸ்ட் இருக்குது. எங்க ஊர்ல ஜெயின் ட்ரஸ்ட் எப்படி அங்க இருக்கிற மாதிரி ஜெயின் ட்ரஸ்ட் இங்க இருக்குது. லால் ஜெயின் ட்ரஸ்ட்னு பெரிய நிறுவனம். அவங்க இலவசமா வெறும் 1000 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா வெறும் 150 ரூபாய், இன்னைக்கே எடுத்து வெறும் 150 ரூபாய்க்கு ஃபுல் டெஸ்ட் எடுத்துறாங்க ட்ரஸ்ட்ல. ஜெயின் அவங்க மகாவீர் ஜெயின். மகாவீர் எப்படி தர்மசலா இருக்கா, அது அவனுக்கு ஜெயினே கிடையாதுங்க. கொலகாரர்கள் அவங்க எல்லாம். அவனுக்கு மதம் கிடையாது. அது பேருதான் ஜெயின். அது இருந்த வீரேந்திர ஜெயினு, தர்ம என்ன அளவோ ஜெயினோ, வீரேந்திர ஜெயினு, தர்ம. அவனுக்கு மனுஷனே கிடையாது. அவனுக்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது, மொழி கிடையாது, மனித நேயம் கிடையாது, எதுவுமே இல்லாத. அவன் எதுலையுமே மதத்திலையும் சேர்த்தக்கூடாது. எது? இந்த மதத்திலையும் சேர்த்தக்கூடாது, இந்த சாதியிலையும் சேர்த்தக்கூடாது, இந்த கடவுளையும் சேர்த்த, இந்த நாட்டையும் அவனை சேர்த்தக்கூடாது. என்னது? அவனை எதுலையுமே சேர்த்தக்கூடாது. அவனை கொலை பண்றவனை போய் எந்த மதத்துல சேர்த்துவீங்க? கொலை பண்ற கொலகார கும்பல் தான் சேர்த்தணும். அப்ப கொலகார கும்பல் எந்த சாதியை சேர்ந்தவன்? கொலகார கும்பல் எந்த சாதியை சேர்ந்தவன்? ஜெயிலர் சேர்ந்தவன். ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய. இப்ப பெங்களூர்ல கூட, பெங்களூர்ல 3 நாளைக்கு முன்னாண்ட, பெங்களூர் இதே பெங்களூர்ல இதே ஜெயின் சமூகத்துக்கு தர்மஸ்தலம் நடக்கிற கொடுமைக்கு எதாக போராட்டம் பண்ணாங்க. யாருக்கும் வெளியே வரல. டிவியில பார்த்தேன் நான். இது ரொம்ப தப்பு நடக்குது. எங்க ஜெயின் சமூகத்துக்கு இழிவுங்கிறான். ஜெயின் சமூகத்துக்கு அதே அந்த கணேஷ் பாக் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. எங்க மதத்தை சொல்றீங்க, அவ ஜெயின்னு சொல்றீங்க. எங்க ஜெயின்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஜெயின்ல எந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஜெயின் அந்த சமணரோட கொள்கையை எந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அப்படி செய்யறவன் ஜெயினரா இல்லைங்கிறான். அப்படி செய்யறவன் ஜெயினரே கிடையாது. இதுதான் அந்த பேரை புடிங்கணும். ஃபர்ஸ்ட் தர்மஸ்தலத்துல அவங்க இருக்கிற பேரை புடிங்கணும். உனக்கு அந்த பேரே கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும். அதுதான் எடுக்கும். அதைத்தான் சொன்னான் அவன். அதை சொல்லிட்டான். இங்க ஜெயின் சமூகத்துக்கே கேவலம்ட்டான். ஜெயின் சமூகத்துக்கே கேவலம். எங்க கோயில பாருங்க, நீங்க போய் பாருங்க. நீங்க அந்த கோயில் போய் அந்த கோயில பாத்தீங்கன்னா, அந்த கணேஷ் பாக் கோயில போய் பாருங்க. அந்த கோயில் கிடையாது, பெரிய மண்டபம், எந்த உருவம் கிடையாது. முன்னாடி மட்டும் அந்த ஜெயினர் அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரிலாம் படம் போடணும். அற்புதமான இடம் தான். மாசத்துக்கு ஒரு விழா நடக்கும். அவன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, மரம் தான் நட்டி இருக்கமே தவிர எந்த பணமும் இங்க இல்லைங்கிறான்.
இவ்வளவு மரம் நட்டி இருக்கோம், இவ்வளவு மண்டபம் நட்டி யாரையும் கொலை செய்யறதோ இதெல்லாம் தப்பு. ஆனால் நீங்க ஜெயின் சொல்றீங்க, மகாவீர் ஜெயினுங்கிறீங்க, தர்மேந்தர் ஜெயின், இது வந்து எங்களை காயப்படுத்துதுங்கிறான், எங்களை காயப்படுத்து. அதுதான் மானரோசம், அதுதான் மானரோசம். கொலைகாரனுக்கு சாதி எதுக்குங்க, மதம் எதுக்குங்க? அவன் பீதிங்கிறவன், அவன் வந்து பணத்துக்கு பீதிங்கிறவன், பணத்துக்கு. இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அது அப்படி போயிட்டு போகுது, நாசமா போட்டு எவனா தப்பிச்சுப்பா. ஆனா நாம என்ன உணர்வா இருக்கிறோம்னா, புனிதம்னா உடம்பை எப்படி புனிதமாக வச்சுக்கிறது. நேற்று கூட நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோல போட்டேன், தனிப்பட்ட முறையில் வீடியோ. இப்ப நாம பேசின வீடியோ 120 பேர் பார்த்திருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, பெருங்குடல் பீ இருக்கிறவன் கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கான். பெருங்குடலில் எவன் பீ வச்சிருக்கானோ கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு பூசேரியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியற்றவங்க போட்டாச்சு, எல்லாரும் பாத்துருக்கிறாங்க. கடவுள் பெருங்குடல பீயா, அப்புறம் யோசிச்சு, ஆமா நம்ம குடலையும் பீ தானே இருக்கமா, அவன் அப்புறம் எப்படி நீ கடவுளை கும்பிடு? அப்ப எப்படி நீ எதுக்கு அவனுக்கு செருப்படி போடுறதுக்காக போட்டேன் நான். செருப்படி எல்லாத்தையும் அப்படின்னா இந்தியாவில இருக்க உலகத்துல இருக்க அத்தனை சாமியார், உலகத்துல இருக்கிற எல்லாம் எனக்கு தமிழ்ல அது இங்கிலீஷ்லயே ஓட்டிக்கலாம். அவன் வந்து இங்கிலீஷ்லயும் பாக்கலாம். நான் இங்கிலீஷ் அடுத்து இன்னைக்கு இங்கிலீஷ்ல போட போறேன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் போட்டுடலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மலத்துல சோத்து பீ இல்லாத நீங்க நான் தான் சோத்து பீ கிடையாது. காய்கறி பீ, காய்கறி வந்து பீ ஆகாது, புரியுதா? அது ஏன்னா அது பசையா மாறாது, காய்கறி வந்து பசையா மாறாது. நல்லா புரிஞ்சுக்கணும். காய்கறி வந்து உணவே கிடையாது. நீ ருசியா சாப்பிட்டாலும் சரி, ருசி இல்லாம சாப்பிட்டாலும் சரி, நெய் போட்டு சாப்பிட்டாலும் சரி, கடலை போட்டு, அது வந்து உணவு கிடையாது. அது அதாவது செயற்கை உணவு, செயற்கை சுவை சேர்த்துறோம், நெய் சேர்த்திக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனையே அல்ல. அது மொத்தத்துல உணவே கிடையாது. அது அந்த குடலை சுத்தம் செய்கின்ற துடப்பக்கட்டை. ஆனா நமக்கு ருசியாம இருக்கும், தெம்பும் கொடுக்கும். பாருங்க, மாட்டிக்கிட்டோம். அவனுக்கு புரியல, நமக்கு புரியுது. அது உணவே கிடையாது. அவனுக்கு ஏத்துக்கொள்ள மாட்டான். அந்த மனசு இப்ப எப்படி நீங்க பிளட் ரிப்போர்ட் வந்தாலும் கூட மனதை ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது. இல்ல இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, அதேதான் அங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக, நம்ம கோயிலை காப்பாத்துறதுக்காக, நம்ம கடவுள், நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் போகக்கூடாது இல்லையா? கடவுள் எவனுக்கு இருக்க இல்லையா? என் உயிர் கடவுள், அவ்வளவுதான். என்னது உயிர் கடவுள். அதனாலதான் மதம் சொல்ற கடவுள் நான் ஏத்துக்கிறது. ஏன் இவ்வளவு கோபமா பேசுறேன், எந்த மதம் சொன்னாலும் அது கடவுளாக இருக்க முடியாது. எனக்குள் கடவுள் இருக்கிறார், வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ ஒரு கடவுளுங்கிறியா மவனை என்ற மொத்த எடையும் கடவுள் தான்டா என்ற வந்து ஒவ்வொரு செல்லும் கடவுள் தான், ஒவ்வொரு செல்லும் கடவுள் தான். அனைத்தும் சேர்ந்து ஒருமுகமாக தெரிகிறது. அனைத்து கடவுளும் சேர்ந்து, அத்தனை செல்லும் சேர்ந்து ஒரு முகமாக தெரிகிறது. ஏனென்றால் எனக்கு வெப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அட பரதேசி, எனக்கு வந்து 37 டிகிரியை வந்து ஒரு வினாடி கூட குறையாம என்ற ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. நான் இட்லி சாப்பிட்டா என்ன, பூரி தின்னா என்ன, கோழி தின்னா என்ன, முட்டை தின்னா என்ன, பால் குடிச்சா என்ன, அதை குடிச்சாலும் குடிக்காட்டியும் 24 மணி நேரமே என்னை ஆட்சி செய்கின்ற அந்த நேச்சுரல் எனர்ஜி எனக்கு கொடுக்கறப்ப நான் ஏன் இந்த உடம்பை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? நான் ஏன் உணவு பழக்கத்துக்கு அடிமையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள், உணவு பழக்கம் தான் சொல்றான். உணவு பழக்கம் என்னது? உணவு பழக்கம். ஹேபிடேஷன் சைட்டும்பா. ஹேபிடேஷன் சைட்னா அந்த வாழுகின்ற பழக்கமுடைய இடம்பா. சைட் என்ன சைட்டுங்க? பரியல் சைட்டான்னு கேட்பான். பரியல் சைட்டுனா புதைக்கப்பட்ட இடமான்னு கேட்பான். ஹேபிடேஷன் சைட்டுனா வாழுகின்ற இடமான்னு கேட்பான். இதெல்லாம் விஞ்ஞானம். மக்கள் வாழுகின்ற பகுதியா அல்ல செத்து சுடுகாடான பகுதியான்னு கேட்பான். பரியல் சைட், பரியல்லாம் புதைக்கிற இடம். பரியல்னா புதைக்கிற இடம். தர்மஸ்தலாவில் 100 பரியலுங்கிறான், 1000 பரியலுங்கிறான், 4000 பரியலுங்கிறான். அப்படின்னா அது சுடுகாடுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க மக்கள். வந்து அது சுடுகாடு. கோயில் எப்படி சுடுகாடா மாறும்? கோயிலை சுத்தி சுடுகாடே இருக்கக்கூடாதுங்க. கோயிலை சுத்தி எந்த கோயில் பக்கத்துல எந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி, எங்க பள்ளிவாசலுக்கு முன்னாடி சுடுகாடு இருக்குமா? சிவன் கோயிலுக்கு முன்னாடி சுடுகாடு இருக்குமா? அவங்க உருவாக்கி வச்சுக்கிறாங்க. உருவாக்கி வைக்கிறல, இவனுங்க பண்ற தப்புக்கு அங்கேயே புதைச்சிருக்கிறானுங்க, அங்கேயே புதைச்சிருக்கானுங்க. தெரியாம இருக்கணும்ன்றது. சரி, கேட்டா கோயிலுக்கு வரவங்கள தற்கொலை பண்ணிக்குவாங்களாம். நான் சொன்னேன், அப்ப கோயிலுக்கு வரவங்கள தற்கொலை பண்ணிக்கலாம் நீ போர்டு எழுதி வச்சிருக்கிறியா? வானான்றது தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா இவர் வானான போர்டு போடல, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான்ல, தற்கொலை நடக்குது யாரு பண்றாங்கன்றது கேமரா போட்டுக்கலாமே இத்தனை வருஷமா.
கேமரா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அப்ப ஒரு 1000 கேமரா வச்சிருக்கலாம் இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிறாங்க அங்கங்க. இது என்ன பாதுகாப்பு பண்ணணும்? படம் வச்சுக்கலாம்ல. ம். பணமா இல்ல அவர்கிட்ட பணமா இல்ல. பல லட்சம் கோடி பணம் இருக்கறனால கேமரா வச்சிருக்கலாம், அட்வைசிங் கமிட்டி வச்சிருக்கணும், கடவுள் போதை பத்தி சொல்லிருக்கலாம், சமணர் கொள்கை பத்தி சொல்லலாம், சாவெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், எல்லா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கலாம், 1000 ஊரியல போட்டுக்கலாம், எல்லா பக்கம் கேமரா வச்சிருக்கலாம். இவர் அந்த 200 ஏக்கரா 1000 ஏக்கரா சுத்தி கேமரா வச்சிருக்கலாம். என்ன நடக்குன்னு வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன்டா நீ பண்ணல? ஒரு நாள் ஒரு போலி ஒரு விளம்பரம் கிடையாது. யாரு தற்கொலைக்கு முயற்சிக்காதீங்க வேண்டாம் சொல்லவே இல்லையே. இது எந்த விளம்பரம் இல்ல. அன்பாயிரு அன்பே சிவம் எழுதி போடுறீங்க இல்லையா? அன்பாயிரு அன்பே சிவம் இப்படி எல்லாம் எழுதி போடும் பொழுது யாரும் தற்கொலை செய்ய முயற்சிக்காதீர்கள் யாரும் அப்படின்னு சொல்லணும் இல்ல. அப்படி எந்த விளம்பரம் இல்ல. அது இல்ல. சரி, இப்ப நாம் என்ன சொல்றோம், எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்ப இந்த உடம்பு கோயிலா இருப்பது எப்படி? இந்த பசிதாகம் தான். இப்போ பெண்களோ ஆண்களோ தற்கொலை பண்றாங்க, இருக்கட்டும். பெண்கள் தற்கொலை கோபத்துல தற்கொலை பண்றான். அதே கோபத்துலதான் தற்கொலை முடியலேங்கிறனால தற்கொலை பண்றான். முடியவே இல்லை, இனிமேல வாழவே முடியாதுங்கிற நினைச்சு அவன் தற்கொலை பண்றான். தற்கொலைக்கு எவ்வளவு முயற்சி இருக்கு, தற்கொலைக்கு எவ்வளவு முயற்சி இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, ஆள் மனதில் ஏற்பட்ட கவுன்சில். அது என்ன சொல்றாங்கன்னா, டாக்டருக்கு என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிஸ்டுக்கு ஆள் மனத்தில் மனிதன் வந்து வாழக்கூடியவன் தான். மனிதன் வாழ்றதே அறிவு கொடுத்துரு. அந்த ஆள் மனதில் இருக்கிறத மாத்தணுங்கிறான். அதுக்கு என்ன சொல்றான்னா, 3 தடவை 4 தடவை 4 சிட்டிங் 5 சிட்டிங் உட்கார்ந்து பேசினா சரியா போகுங்கிறான். அட்லீஸ்ட் 5 சிட்டிங் 5 சிட்டு 5 தடவை உட்கார்ந்து பேச விடுங்கிறான். இப்ப நாம என்ன பண்றோம், தினம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் செக்ஸஸ். புரியுதா? மினிமம் 6 சிட்டிங்கிறான். என்ன சைக்காலஜி என்ன சொல்றான், அப்ப அவன் என்ன பேசுறான், என்ன சாப்பிடுறான் முதல் கொண்டு பேசணும். பேசும்பொழுது அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ற வைப்ரேஷன் அதாவது ஹை டெம்பர் அந்த தற்கொலை பண்ணும் பொழுது அறிவுக்கு மீறி, அதாவது பகுத்தறிவுக்கு மீறி செயல்படும். அதாவது இந்த முடிவு எடுத்துட்டான் பாருங்க, அந்த அறிவு சொல்லும், ஐயோ பண்ணாதேங்க, பண்ணிடாதே, எல்லாம் நாசமா போயிடும், பண்ணாதேன்னு சொல்லும். ஆனால் அந்த அறிவுக்கு மீறி மனம் வலிமையை முடிவெடுத்ததை தற்கொலை பண்றான். அது வந்து நினைத்து அந்த தீய சக்தி உள்ள பூந்துரும். தீய சக்தி உள்ள பூந்துரும். அறிவா இருக்கிறவன் ஆரோக்கியமா இருக்க திடீர்னு எப்படிங்க கொலை பண்ணுவீங்க? தனக்குத்தானே எப்படி கொலை பண்றான்னா, அறிவுக்கு மீறிய அந்த மந்த புத்தி, அந்த பிசாசு உள்ள பூந்துரும். அது உள்ள விடக்கூடாது. அது ஒண்ணுமே இல்ல, பசியின் தாகத்தை கட்டுப்படுத்த தெரியல. பசியின் தாகத்தை ஒழுங்கா காய்கறியும் கீரையும் தின்னுட்டு இருந்தானா அவனுக்கு சாவும் கிடையாது, மனக்குழப்பும் வராது. எழுதி வச்சுக்க. ஒழுங்கா சுத்தமான தண்ணீரும் இவ்வளவு வேக வச்ச காய்கறி சாப்பிட்டிருந்தா அவனுக்கு வந்து எந்த பைத்தியம் பிடிக்காது, எந்த கடவுளும் கண்டு அவனுக்கு ஓடியே போயிடும். ஆடமாக்கா தீய கடவுள் உள்ள வர நல்லா புரிஞ்சுக்க. 2 கடவுள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடவுள் 2 நான் 2ஆ பிரிக்கிறேன். நல்லது செய்கிற கடவுள் இருக்குது, தீமை செய்யற கடவுள் இருக்குது. அப்ப நமக்கு உள்ள எந்த கடவுள் வரணும் தெரியுமா? நல்லது செய்கிற கடவுள் தான் உள்ள வரணும். தீய செய்யற கடவுள் என்ன ஆகணும்? வெளியே போயிடும். இப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்க. அப்ப தீமையெல்லாம் அப்படின்னா அந்த கொலை செய்யறதும் தீமை தான். அந்த மந்த புத்தி தான் பேரு. அதுக்கு இதுல எழுதியிருக்காரு. நீ இன்னைக்கு இதை படிச்சிருக்க. நீங்க இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சித்தம் 5 வகை. இப்ப நம்ம மனதை பத்தி பேசுற இந்த எல்லாத்துக்கும் காரணம், கொலை களவு கற்புக்கு எல்லாமே காரணமே இந்த மந்த புத்தி தான். இந்த 5 வகையான மந்த புத்தி, அந்த 5 வகையான மந்த புத்தி என்ன, அதுல ஒரு மந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா, பசினா அது ஒண்ணுமே இல்லை, அதுக்கு எந்த காரணம் இல்லைன்ட்டார். இந்த மாதிரி இங்க ஒரு தாடி வச்சிருக்காரு பாருங்க, இவரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். இந்த 8 பேர் கண்டுபிடிச்சதான் இந்த புத்தகமே. 8 1 2 3 4 5 6 7 8. இவர் வந்து திருவள்ளுவர், இது திருமூலர், பதஞ்சலி, ஜெர்மனி டாக்டர் ஆர்னால்ட் அக்ரெட், என்னுடைய குரு நம்ம சயின்டிஸ்ட் வெங்கடேசன் சயின்டிஸ்ட் பி சிவில் இன்ஜினியர். இவர் வந்து இங்கிலாந்து சார்லஸ் டார்வின், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லஸ் டார்வின். இது ரஷ்யா நாட்டை சேர்ந்த இவான் பாவ்லே, இது இனியன். இந்த 7 பேர் என்ன சொல்றான்னு நான் சொல்றேன். 7 பேர் என்ன சொல்றாங்க நான் நடைமுறைப்படுத்திட்டு சொல்றேன். நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இந்த 7 பேர் கண்டுபிடிச்சதை நான் இப்படி வாழுகிறேன். நானு எப்படி வாழுகிறேன் சார், நான் சொல்றது ரெக்கார்டு. எவனே கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம், எந்த விஞ்ஞானிய கிட்ட கேள்வி கேட்கலாம். அதுக்கு இந்த போஸ்டே போட்டிருக்கேன். இதெல்லாம் போஸ்ட் போட்டு இங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க, கண்டுபிடிச்சதெல்லாம் போட்டிருக்கேன். எக்கச்சக்கமான கண்டுபிடிப்பு. இதெல்லாம் இந்த பேனர் வைக்க போறேன். இவ்வளவு நான் கண்டுபிடிச்சது.
70 கண்டுபிடிச்சிருக்கேன், சும்மா சாதாரணம் இல்ல. 70 கண்டுபிடிச்சிருக்கேன். 20 நாள்ல 70 கண்டுபிடிச்சேன். என்னாலே நம்ப முடியல. 20 நாள்ல 70 கண்டுபிடிப்பு. மின்சாரத்தை எப்படி, எந்தெந்த வகையில மின்சாரத்தை அறுவடை பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப 70 வகையில மின்சாரத்தை எடுக்கலாம். மின்சாரங்கிறது நமக்கு ஒரு ஒரு எனர்ஜி, மின்சாரங்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லையா? அத வந்து இயற்கையா இருக்கிற சக்தி சும்மா கிடக்குது. குளிர்ச்சின்னா பனி, இப்ப வந்து உதாரணத்துக்கு பார்த்தா பனிமலை, பனி, இமயமலை போறோம், அங்க பனிக்கட்டி இருக்குது. அது இயற்கையாகவே பனியா இருக்குது, இயற்கையாகவே பனியா இருக்கு. அப்ப அந்த பனிவே வந்து எரிபொருளா மாத்தலாம். அது எப்படிடா? அது ஒரு எனர்ஜி. அந்த குளிர்ச்சியா இருக்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்றது, அங்கிருந்து எப்படி சக் பண்றது, அதை உறிஞ்சுறது எப்படி, அதுக்கு என்ன பண்ண ஒரு செராமிக் கண்டுபிடிச்சேன். அது ஒரு இதுதான் இந்த செராமிக் காந்தம். நான் சொன்னேன் 8 வகையான தூள்னு சொல்றேன் பாத்தீங்களா? அந்த 8 வகையான தூள் அப்படி போட்டோம்னா அந்த குடுக்க டெம்பரேச்சர் பண்ணி அது செங்கல் மாதிரி மாத்திரணும். செங்கல் நேரத்துல வந்துடும். செங்கல் நேரத்துல இந்த நேரத்துல வந்துடும். இந்த நேரத்துல வந்துடும். இதை வந்து நம்ம என்ன சைஸ் வேணா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜிங்க் தகடு, கலாய் தகடு, ஒரு பக்கம் கலாய் சீட்டு, ஒரு பக்கம் கலாய் மலிவு சீப்பானு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சில்வர், எவர் நம்ம சில்வர், அதாவது வெள்ளி சில்வர். அது வந்து மெஸ் மாதிரி பண்ணணும். லைட்டா மெஸ், எப்படி மணல் செலிக்கிற மெஸ் இருக்கு இல்லையா, மணல் செலிக்கிற மெஸ், அந்த மாதிரி மெஸ்ஸை வந்து மேல வச்சிடணும். வச்சுட்டு நடுவுல அந்த செராமிக், அந்த செங்கலை வச்சிட, நடுவுல செங்கல் வைக்கிறோம். மேல வந்து சில்வர் மெஸ், இந்த பக்கம் ஜிங்க், ரொம்ப சீப்பு தான். இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு கரையவே கரையாது, தண்ணியில கரையாது. 100 வருஷத்துக்கு தண்ணியில கரையாது, 100 வருஷத்துக்கு கரையாது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த செங்கல் என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற அந்த செராமிக், உண்மையாலுமே செங்கலுக்கு என்ன தெரியுமா, சுட்ட செங்கல்னு அர்த்தம். என்னது சுட்ட செங்கல்? 1000 டிகிரில ஹீட் பண்ணணும். 1000 டிகிரி, 1000 டிகிரில ஹீட் பண்ணாதான் அந்த களிமண் வந்து கல்லு மாதிரி மாறும். களிமண் கல்லு மாதிரி. அதுல என்ன நடக்குது தெரியுமா, உள்ள சிலிக்கான் இருக்குது. நீங்க செங்கலுங்கிறீங்களா, பூரா சிலிக்கான். மின்னு அப்படியே வெளிச்சத்துல காட்டுங்க, அப்படியே செங்கல் அப்படியே மின்னு. பாத்துறீங்களா? அப்படியே பாட்டுங்க. அது ரொம்ப செட்டங்காட்டின கல்லுன்னு பேரு இருக்கு. புரியுது? கரெக்ட் தான். அத்தனை சிலிக்கான். அந்த சிலிக்கான் என்னதுன்னா, அந்த 1000 டிகிரியில டெம்பர் ஆகிறப்ப லேசா இறுகி கல்லு மாதிரி மாறிடும். அது வரைக்கும் கேப் இருக்கும். சாதாரண பச்சை களிமண், பச்சை செங்கல், அந்த கேப் அதிகமா இருக்குன்னது, இறுக்கம் இல்லாம கேப் அதிகமா இருக்கும். இப்ப 1000 டிகிரி விட்டு 3 நாள் எரிப்பானுங்க, 3 நாள் 4 நாள் எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப தகன்னு தங்கமா மாறுறப்போ அந்த கேப் இறுகி கல்லு மாதிரி மாறிடும். கேப் இறுகி கல்லு மாதிரி மாறி. அப்ப என்னதுன்னா, அந்த சிலிக்கான் டெம்பரேச்சர் ஆகி உருகி இடம் கொடுக்குது. உருகுது, லேசா உருகி தனக்குள்ள ஒண்ணு சேர்ந்துக்கு. தனக்குள்ள லேசா இருக்கு, இப்படி இருக்கிறது அப்படியே உருக ஒண்ணு சேர்ந்துக்குது இப்படி. அப்ப நீங்க அந்த காரக்கல்ல அடிச்சா கூட 4 வெட்டு போட்டா கூட தாங்குது. 4 வெட்டு போட்டா கூட தாங்குது. 4 தடவை வெட்டி அப்படி டங்குன்னு, சும்மா ஒரு வெட்டுல வெட்ட முடியாது. 4-5 வெட்டு வெட்டி காய பண்ணி அப்புறம் டக்குன்னு 2ஆ புழக்கும். அப்பவும் கல்லு மாதிரி உடையும். பச்சை களிமண் இது இந்த விஷயம் இருக்கு. இந்த செராமிக் அதுல கொண்டு வந்துட்டோம்னா அந்த தண்ணிய அது தானாவே பிரிச்சிருது. இப்ப பாருங்க, பிரிக்கிறப்போ ஹீட் உண்டாகுது, சேரும் பொழுது ஹீட் உண்டாகுது. அதுதான் சூரியன் தான். இதுதான் இது அந்த சூரியனை இப்பதான் சொல்றான், சூரியன் எரியறதும் இல்ல, அது வந்து ஒண்ணும் ஆகுறது இல்ல. அந்த காகிதம் விறகு அரிக்கிற மாதிரி இல்லைன்ட்டா. விறகு நாம பழகிட்டோம், சொல்லி தப்பாவே மண்டையில தப்பா சொல்லி கொடுத்துட்டோம். மண்டையில சூரியன் எரியுது அப்படின்னு. பூமியில நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியில ஒரு காகிதம் எரியுன்னா 3 பொருள் வேணும். பூமியில காகிதம் எரியுது, தீப்பிடிச்சி எரியுது. ஒரு பொருள் தீப்பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 3 வேணும். அதுக்கு ஆக்சிஜன் வேணும். என்னது? கட்டாயம் ஆக்சிஜன் வேணும். எரியறதுக்கான பொருள் வேணும். எரியறதுக்கான ஒரு பொருள் வேணும். அப்புறம் தூண்டி விடுறதுக்கு ட்ரிகர் பண்ணணும். டிமீர்னு தொடணும். டிமீர்னு சுடணும். என்னது? அதுக்கு தான் வீட்டுல ஸ்டவ் வச்சிருக்கீங்களா, பர்னருக்கு வச்சிருக்கீங்களா, ஸ்டவ் வச்சிருக்கீங்களா, டப்புனு சுடுறீங்களா இல்லையா? அப்ப என்ன 3 பொருள் வேணும். ஒண்ணு, வீட்டுல நம்மளை சுத்தி ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜன் வேணும். கேஸ் வேணும்.
சுடுகின்ற துப்பாக்கி வேணும். சுடுகின்ற டபக்கு டபக்கு டபக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பேர் இக்னிஷன் பாங்க. இக்னிஷன் ஃபயர், இக்னிஷன். என்னது இக்னிஷன்? பவர். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல டெட்டனேட்டர் பாங்க. ஒரு பாம்பு வெடிக்கணும்னா டெட்டனேட்டர் வைப்பாங்க. பாம்பு வெடிக்கணும்னா டெட்டனேட்டர். பெரிய பாம்பு இருக்கும், அது தானா வெடிக்காது மாவனே, அது தானால வெடிக்காது. நீ என்ன தீ போட்டாலும் வெடிக்காது. சடனா எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும். சடனா அதுக்குதான் உள்ள சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி டெட்டனேட்டர். அந்த பெரிய பாம்புக்குள்ள சின்னதா ஒண்ணு சொருகுவாங்க. அது பேரு டெட்டனேட்டர் பேரு. அந்த டெட்டனேட்டர் இல்லைன்னா பெரிய பாம்பே வெடிக்காது. பெரிய பாம்பே வெடிக்காது. அதுக்கு இக்னிஷன் பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைனமா வச்சிருப்பாங்க. வெடிய டைனமா வச்சிருப்பாங்க. வச்சு டபக்குன்னு ஒரு அமுத்துவாங்க. என்னது? அதேதான். அந்த அமுத்துறப்போ இப்படிங்கிறதுக்குள்ள அந்த டெட்டனேட்டருக்குள்ள போய் ஃபயர் ஆகும். உடனே மொத்த பாம்பு வெடிக்கும். நீ வெறும் பாம்பை பிடிச்சிது என்ன, வெறும் பாம்பு தீ போட்டா ஒண்ணும் ஆக, வெறும் பாம்பு வெடிக்காது. வெறும் பாம்பு உடனே வெடிக்காது. அப்ப இந்த 3 செயல் நடக்கணும். இந்த டைனமா அமுக்கணும், அந்த டெட்டனேட்டர் போகணும், அதை சுத்தி பாம்பு இருக்கணும். பாம்புக்குள்ள டெட்டனேட்டர், அதுல 2 ஒயரு. இந்த 3 செட்டப் இருந்தா தான் பாம்பு வெடிக்கும். ஆனா சூரியன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கு காத்தே இல்லைன்ட்டான். அப்படியே அது எரியறது. இப்ப சூரியன் ஏன்னா அப்ப அங்கங்க ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் இல்லைன்னா தானாவே அது உள்ள உறிஞ்சி வெப்பத்தை வருது. அது மாதிரிதான் இந்த உடம்பு தானாகவே வெப்பத்தை உறிஞ்சி தானாகவே வெளியே இழுகிறது. இது எங்கனால நம்பவே முடியலங்கிற, எங்கனால நம்ப முடியல. அது மட்டுமல்ல, ஒரு வினாடிக்கு இத்தனை கிலோ எடைக்கு எங்கிருந்து எனர்ஜி வருதுன்னு கேக்குறான். அதுல மாட்டிக்கிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஒரு இத்தனை கிராம் எடை இருக்கு. ஒரு கிராம் எடையை 37 டிகிரி ஹீட் பண்ணோம்னா 37 டிகிரி எத்தனை டன்னு நம்ம விறகு தேவை? இந்த உடம்புக்கு இவ்வளவு விறகு எங்கிருந்து வருதுன்னா அதுதான்டா சூரியன். இப்ப என்ன சொல்றான்னா, உடம்பு ஒரு சூரியன், தனக்குத்தானே சக்தி உண்டு. வெவ்வேறு காரணம் சொல்லலாம், வெவ்வேறு பொய் சொல்லாமே தவிர விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு உடலுமே படக்கூடிய சூரியனை வைத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 100ஆம் பக்கத்தை எடுங்க. நூறாம் பக்கத்துல 96 90 முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். தொண்ணூத்தி 99ஆம் பக்கத்துல 99 100 99ஆம் பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் 99ஆம் பக்கம் கீழே பாருங்க. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் புத்தகத்தை ரிச்சர்ட் சாம்ஸ், ஒரு எம்டி ஒரு டாக்டரும், செக்ஸ் ஸ்டெர்ன் MS PhD என்ற டாக்டரும் சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள். அதிலிருந்து முக்கியமான பகுதிகளை எடுத்து எழுதி அதன் தமிழ் மொழிபெயர்ப்பை தமிழ் மொழிபெயர்ப்பை கீழே தருகிறேன். இங்கிலீஷ்ல இருக்கு. The person interested in holistic health will consider the quality of air and water he or she takes in on a daily basis. They are an important part of your diet. என்ன சொல்றான்னா, உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றோர், அதாவது உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்ளுவார்கள். அவை உங்கள் உணவில் முக்கிய பகுதியாக 2 டாக்டர் சொல்றாங்க. சாதாரண ஒருத்தர் எம்டி, ஒருத்தர் MS. எம்டினா மாத்திரை மருந்து கொடுக்கறவன், MS அறுவை சிகிச்சை பண்றவன். MS யாரு? அறுவை சிகிச்சை. 2 பேரும் சேர்ந்து அமெரிக்கால அது பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கிற தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி அவன் என்ன சொல்றான்னா, அது பேர் இன்டகிரேட்டட் மெடிக்கல் சென்டர் பேரு. இந்த இன்டகிரேட்டட் மெடிக்கல் நாம ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவம். என்னது? ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவம். அதனால என்ன சொல்றான்னா, எல்லா மருத்துவம் இறுதி அல்ல, எல்லா மருத்துவ தத்துவத்தையும் பயன்படுத்தி ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டும் கண்டுபிடிக்கிறானுங்க. அதாவது MBBS இறுதி அல்ல, சித்தா இறுதி அல்ல, ஆயுர்வேதம் இறுதி அல்ல, இதெல்லாம் இறுதி கிடையாது. இதெல்லாம் அவனை காப்பாற்ற முடியல. என்னது?
காப்பாத்த முடியல. அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நோய் தீர்வதற்கு ஏதோ ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? இது இந்த விஷயத்தில காப்பாத்த முடியல, இந்த விஷயத்தில அப்படின்னு எந்த விஷயத்துல காப்பாத்துன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டானுங்க. தூய நீரும் தான் பரிசீலிக்கத்தான் தூய காற்றும் தூய நீரும் தான் ஒரு மனிதனுடைய முதல் உணவுன்னு எழுதுறானுங்க. என்ன சாதாரணமா? இது அமெரிக்காவில வேகமா பரவிட்டு வருது. என்னன்னா இப்ப இந்தியாவில ஒருங்கிணைக்கப்பட்ட டாக்டரே கிடையாது, எல்லாம் பொய் டாக்டர் தான் எல்லாமே. போய் டாக்டர் சில டாக்டர் மட்டும்தான் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கிற சில டாக்டர் மட்டும் ஆமாம் இது இல்லைன்னா நீ சித்தாவிலே சாப்பிட்டுக்கும்பா. சில டாக்டர் தான் சொல்லுவாங்க இது முடியலையே நீ சித்தால போய் சாப்பிட்டுங்க அப்படின்பா. இப்ப நானே வந்து சில மருந்து சித்தால சில எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நானே வந்து சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா அந்த சித்தாவில் சொல்லக்கூடிய மாத்திரை தான் வாங்கி, எனக்கு சித்தா டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனு எங்குள்ள சித்தா 6 வருஷம் படிச்சாங்க. எப்படி எம்பிபிஎஸ் 6 வருஷம் படிக்கிற மாதிரி சித்தாவும் 6 வருஷம் படிச்சாங்க. சித்தாவுமே 6 வருஷம். கவர்மெண்ட் சம்பளம் கிம்பளம் எல்லாம் உண்டு. பச்சை இங்கில கையெழுத்து போடலாம், கிரீன் இங்கில சைன் பண்ணலாம். புரியுதா? யாருங்க சித்தா டாக்டர் அவங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்கள பிஎஸ்எம்எஸ் சொல்லுவாங்க. எம்பிபிஎஸ் பிஎஸ்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் அதுல எம்டி வேற இருக்கு, பேச்சுலர் டிகிரி இருக்குது, எம்டி வேற இருக்கு. எம்டி மேல்நிலை, அதுக்கப்புறம் மேல்நிலை படிக்கிறது. அதெல்லாம் எப்படியா இருக்கட்டும். இப்ப நான் விஷயத்துக்கு எங்க வரணும், அந்த டாக்டர் அவன் எம்பிபிஎஸ் டாக்டர், அமெரிக்காவில் இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர், எம்ஏஎஸ் டாக்டர், அவன் என்ன சொல்றான்னா இந்த மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் குணமாக்காது. ஆகையினால உங்கள் உடம்புல வந்து உங்களுக்கு உடலோடு சேர்ந்து உள்ளமும் உடலோடு சேர்ந்து என்ன பிசிக்கல் பாடி மென்டல் பாடி ரெண்டு வருது. என்னது? உடல் பாடி மென்டல், இந்த ரெண்டு வருது. இந்த ரெண்டு பாடியும் கரெக்டா இருக்கணும்னா ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ, ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஆரோக்கியத்தை விரும்பும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன பண்றீங்கன்னா முதல்ல கூட உணவு என்னன்னு கேட்கறா. நீ 2வது இட்லி சாப்பிட்ற பூரி சாப்பிட்ற அதெல்லாம் விட்டு தொலை. நீ முதல்ல என்ன பண்ற தெரியுமா? நீ சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் பரிசீலனை செய்யுங்கிறா. என்னது பரிசீலனை செய்? அப்படியே பரிசீலனை பண்ணியே காலைல இட்லி சாப்பிட்றீங்க பூரா என்ன காப்பி அப்படியே கேட்கறீங்க. கிடைச்சா போதுன்னு ஊத்திக்கிறீங்க, கிடைச்சா போதுன்னு எந்த பரிசீலனையும் பண்றது இல்ல, எதுவும் பண்றது சும்மா கிடைக்கிறதெல்லாம் ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. என்னது அவன் ஊத்துறா கிடைக்கிறதெல்லாம். அப்புறம் எப்படிதான்? ஏன்னா இது வந்து கடவுள் தன்மை, உடம்பு வந்து கடவுள்ட்டான். இப்ப இங்கதான் நல்லா புரிஞ்சுக்கணும், உடம்புதான் கடவுள்னு தெளிவா சொல்றானுங்க. உடம்புதான் கடவுள். சரி, கடவுளை சுத்தமா வச்சுக்கணுமே இல்லையா? ஆமா, அதுதான் என்ன கேள்வி. கடவுளை சுத்தமா தான் வச்சுக்கணும். நாம அவங்க கடவுளை சுத்தமா வச்சுக்கணும். இங்கதான் வருது. இந்த கோயில சுத்தமா இருக்கிற பாரு, கோயிலை சுத்தி நரகள் எங்கடா பேண்ட் வைக்கிறான்னா கோயில் சுத்தி தான் பேண்ட் வைக்கிறான். எங்கடா ஒண்ணு கிடைக்கும்? கோயில் செவுத்துலதான் ஒண்ணுக்கே அடிக்கிறான். கோயில் செவுத்துலதான் ஒண்ணு கிடைக்கும். என்னடா கருமாந்திரம் முடிச்சவனுங்களா? இப்ப என்னடா கோயில் பண்றீங்க? கோயிலை சுத்தி தான் பிச்சைக்காரன் இருக்கிறான். கோயிலை சுத்தி போற பிச்சைக்காரன். ஐயா சாமி, ஐயோ கொடுமை சாமி, சோறு போடுங்கிற கருமா, கை போய் கால் போய் இப்படி உட்காந்துருக்க சாமிங்கிற அந்த கடவுள். இது புரியல, இது புரியல. அதோட சூக்ஷம் அங்கதான் காங்க. ஐயா கொடுமை அப்படின்னா அவன் சொல்றது நம்மளுக்கு அங்க போறவர் உள்ள போறவங்களுக்கு எல்லாருக்கும் அவன் எச்சரிக்கிறான். புரியுது? அது உள்ள போனா நல்லாகாதுடா மவனே, உள்ள போனா நல்லாகாது, உள்ள போனா நல்லாகாது. அவன் தெளிவா சொல்றான். ஐயா சாமி அந்த சூக்ஷம் வெளியே சொல்றான். கரெக்ட் கரெக்ட். இது யாருடைய ஏற்பாடு? ஆமா கரெக்ட். இது கூட கடவுளுடைய எச்சரிக்கை தான். இது கூட கடவுளுடைய எச்சரிக்கை தான். ஆமா, அவன் வெளியேறுன்னு சொல்றான் அவன். அப்ப இப்பதான் இந்த உண்மைகளை வந்து கடவுள் நேரடியாக வந்து சொல்ல மாட்டார், ஏதோ ஒரு விஷயத்துல வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. என்னது? ஏதோ ஒரு விஷயத்துல சிம்டம்ஸ், யாராவது இந்த சிம்டம்ஸ் மாதிரி காட்டே இருப்பாங்க. இப்படித்தான் கடவுள் வருவாரு. சும்மா கடவுள் என்ன ரயில் ஏறி வந்துட்டு இருப்பாரான்னு கேட்க, ரயில் ஏறி விமானத்துல வந்து இறங்கி கரெக்டா வந்துட்டு இருப்பாரா? அவரு வெள்ள மாளிகையில இருந்து அமெரிக்கால இருந்து வருவாரு கடவுள். நானு இப்படி இல்ல விதான் சவுத்தால இருந்து நேர விதான் சவுத்தா அங்க நேர விதான் அப்படி நேரம் வந்துட்டு இருப்பாரு. இப்படித்தான். இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல எங்க வந்து பிரச்சனை வருதுன்னா திருப்பி திருப்பி வர அந்த பசியும் தாகத்தில் ஏற்பட்ட தப்பின் காரணமாக எல்லாமே தப்பா போச்சு. ஒண்ணு இல்ல, பசி தாகத்தை கட்டுப்படுத்தி தெரிஞ்சா கடவுள் அப்படியே புரிஞ்சு போயிரும். கடவுள் கடவுளே டார கிழிச்சிடலாம்.
பொய் கடவுளை கிழிச்சிடலாம், பொய் கடவுளை கிழித்து விடலாம், உண்மை கடவுள் உள்ள நின்னுரும், அப்படியே நிக்கும். ஏமாத்துறவன வெளியே அனுப்பலாம், ஏமாத்துறவன் வெளியே போனோம். அத என்ன எழுதுறாருன்னா, ஏமாத்துறவன் வெளியே போகணும். அந்த கடவுளை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடவுளை எப்ப நிப்பாருன்னு கேட்டீங்கன்னா, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சேவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புடிச்சடையோனே அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த சுவாசம் இருக்கு இல்லையா, சுவாசம் வெளியே போயிட்டு உள்ள வருது, பசி வந்து வெளியே போயிட்டு உள்ள வருது, பசி வந்து வெளியே போயிட்டு உள்ள வருது, இந்த பசி வந்து வெளியே போயிட்டு உள்ள வருது, அது ஒண்ணு. இதை எப்படி முறையா கட்டுப்படுத்த தெரியுமோ, இந்த பசி தாக்கத்தை எவன் கட்டுப்படுத்திக்கிறானோ அதுக்கு பேர் தமிழ்ல ஜீரண நீர்னு பேரு, இங்கிலீஷ்ல வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ்ன்னு பேரு. ஒன்னு பொருளை சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகுது இல்லையா, ஒரு பொருளை சாப்பிடுறோம் அது ஜீரணம் ஆகுது, அந்த ஜீரண நீர் சுரக்காமல் இருக்கணுங்கிறான். ஏன்னா அந்த ஜீரண நீர் நீ வாய்க்கு ருசி வந்துருது, மனசுக்கு திருப்தி வந்துருது, ஆனால் உடம்பு டேமேஜ் ஆகுது. என்னது அந்த டேமேஜ்னா கடவுளே டேமேஜ் ஆகிறாரு சொல்றான். அந்த கடவுள் டேமேஜ் ஆகிறான்டா, இப்படி டேமேஜ் ஆயிட்டா இருந்ததுன்னா கடவுள் வெளியே போயிருவான்டா. அவட நீ சிவம் வந்து சபமா மாறுறேன்னு எழுதுறான். சிவம் சபமா மாறுது அப்படியே எழுதியிருக்கான். இந்த சிவம் தாண்டா உள்ள இருக்கிறது ஜீவன்றா, அவனே ஜீவன் இடையே பசியும் ஜீவன் தான், சுவாசம் ஜீவன் தான், எல்லாமே ஜீவன் தான். ஆகிய அதை புரிந்து கொண்டு அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா உள்ளே இருக்கிற இறைவன், உள்ளே இருக்கிற கடவுள் புறப்பட்டு போகான். புறப்பட்டுன்னு என்ன தெரியுமா, இங்கிருந்து வெளியே போறது. ஆமா, புறப்பட்டு போவான், புறப்பட்டு போகான். போகான்னா போக மாட்டான். போவான் என்பது வேறு, போகான் என்பது வேறு. போவான் என்பது வேறு, போகான் என்பது புரிஞ்சுக்கணும். தமிழ்ல ஒரு சொல்ல மாத்தி போட்டீங்கன்னா டோட்டலா மாறிடும். இது எங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டாச்சு. போகான்னு சொல்றாரா, போவான்னு சொல்ற. கா போடணும், கா போட்டா போக போட்டான்னு அர்த்தம், வா போட்டா போயிடுவான்னு அர்த்தம், வா போட்டா போயிடுவான்னு அர்த்தம். என்னது வா போட்டா போயிடுவான்னு, வா போட்டா போயிடுவான், ஆள் அவுட்ராங்கிறான். கா போட்டா போக மாட்டான்னு அர்த்தம். அப்ப கா போட்டா பாசிட்டிவ், கா போட்டா பாசிட்டிவ். அந்த ஒரு எழுத்துல சேஞ்சஸ் ஆகுது. இதை என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பத்துல இந்த புத்தகத்தை எனக்கு புரியவே இல்லை. எங்க வாத்தியார் நேர்ல பார்த்தேன், கிடைச்சுனா பாருங்க, என் பொண்ணை கையில பிடிச்சிருக்கு பாருங்க. என் பொண்ணுக்கு இப்ப வயசு 22. என் பொண்ணுதான் இந்த புத்தகத்தை பேச போறாங்க. இனிமேல் எதிர்காலத்துல என் பொண்ணுதான் பேச போறாங்க பாரு. இங்க இருக்காங்க, தெரியுதா இல்லையா? இப்ப தெரியுது. இதே வாத்தியார் என்னுடைய வெங்கடேசன் தான். இது நானு, இது என்னுடைய மாணவர், முதல் மாணவர் இளங்கோவன், இனியன், இளங்கோவன், வெங்கடேசன், இயல் எல்லாம் உட்காந்துருக்கான். இதெல்லாம் இது என் அம்மாவர் அயோனா. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பெண். இது தமிழ் படிக்கிறாங்க. தமிழ் இங்கிலாந்துல இருந்து தமிழ் படிக்கிறாங்க. இங்கிலாந்துல வந்து தமிழ் படிக்கிறாங்க, ஜெர்மன் நாட்டுல படிக்கிறாங்க. இவங்களை சந்திச்சு பேசினத அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அதே நம்மகிட்ட அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இந்த கடைசியா வந்துட்டேன், இந்த சொல்லி முடிக்க போறேன். அப்ப நீங்க அந்த ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு ஆணோ அல்ல பெண்ணோ, நீங்கள் வந்து நீங்க ஆரோக்கியத்தை விரும்புகின்ற பொழுது முதலில் உங்களுடைய நீர் சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும், உங்களுடைய காற்று சுத்தமா இருக்கான்னு. இதுதான் உங்கள் ஆகாரத்தினுடைய முதல் பகுதி. அப்புறம் பின்னாடி நீ இட்லி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க, அதெல்லாம் வேற. சரியா? நீங்க அதை கூட சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காற்றுக்கு நீருக்கு மரியாதை கொடுத்துட்டு, முடியாத பொழுது நீங்க என்ன பண்ணலாம், அந்த உங்க சாதாரண உணவு பழக்கம்ங்கிறான். உணவு கட்டாயம் கிடையாது. நான் இட்லியும் சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், புரோட்டாவும் திங்கலாம், அப்புறம் வந்து என்ன ஆம்லெட்டும் சாப்பிடலாம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. எனக்கு பசிக்குது, ஆம்லெட் வேண்டாம், யாரா சொல்லி பசிக்குதுப்பா ஆம்லெட் போடு சொல்றான், பசிக்குது தோசை போடுன்னு சொல்றான், பசிக்குது கையில எவ்வளவு காசு இருக்குது அதுக்கு இந்த மாதிரி உணவே மாறி. கையில காசு நிறைய இருந்தா எதுக்கு, கையில நிறைய 1000 ரூபாய் இருந்தா பிரியாணிக்கு போறேன், 2 ரூபா இருந்தா இட்லிக்கு போயிடுறேன். அடேங்க அப்பா, என்னடா உங்களுடைய கணக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா 1000 ரூபாய் இருந்தா பிரியாணிக்கு போயிடுற, 5 ரூபாய் இருந்தா இட்லிக்கு போயிடுற. இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அப்ப உணவுங்கிறது ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க ஊர்ல அம்மா இட்லின்னு கடை இருக்குது. எங்க ஊர்ல அம்மா இட்லி கடை, என்னது அம்மா உணவகம் இருக்கு, அம்மா உணவகம். நான் போய் சாப்பிட்டுருக்கேன். நான் ஒரு 10 வருஷம் ஜெயலலிதா ஆரம்பிச்ச பொழுது ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. எல்லாமே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே பயங்கர செலவு. ஒன்னும் சொல்ற மாதிரி அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா
1000 பேருக்கு இலவசமா என்னென்ன வகை வகையா போட்டு ஜிலேபி ஜாங்கிரி அது அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அன்னைக்கு ஜெயலலிதா திறந்து வைக்கிறக்காக தமிழ்நாடு பூரா போட்டாங்க. அது போயிட்டு அதுக்கப்புறம் சாதாரண அளவு போய் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்தேன். சார் 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறான். 1 ரூபாய்க்கு இட்லி. இப்ப வந்து 2 ரூபாயா என்னமோ பண்ணிட்டான், 3 ரூபாயா. 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி. 5 இட்லி நான் சாப்பிட்டேன். 5 இட்லி சாப்பிட்டு நான் அது வீடியோல எடுத்து வச்சிருக்கேன். எப்போ அப்பவே நீ பாரு நான் இட்லி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு. டேய் பரதேசி, நான் சாப்பிடாமல இருக்கிறது இல்லடா, அட முண்டம், நான் விருப்பப்பட்ட சாப்பிட்றேன் அப்படியே வீடியோல போட்டேன். அட முண்டமே, சாப்பிடாமல இருக்கிறது இல்ல, நான் விரும்பினா சாப்பிட்றேன். என்னது விருப்பப்பட்ட? நான் சாப்பிட்றதுக்கு எந்த கடவுள உத்தரவு ஓட முடியும்? அதையும் நான் பேசி அனுப்பிச்சு போட்டு கிளிகளையும் கிடைச்சிருக்கட்டே. சாப்பிடாம இருக்கிற தத்துவம் இல்ல, அது வேறடா. நான் விரும்புறேன், சாராயம் குடிப்பேன், டீ சாராயம் அரசாங்கம் விக்குது, டீ அரசாங்கம் விக்குது, பீடி அரசாங்கம் விக்குதே இல்லையா? அப்புறம் அரசாங்கம் எங்காவது தடை பண்ணிருக்க? இல்லடா, எனக்கு புத்தி இருக்குது. அப்ப நான் சொன்னேன், சாராய கடையும் திறந்திருக்குது, லைப்ரரியும் திறந்திருக்குது, சாராய கடையும் திறந்திருக்குது. நீ தான்டா புத்தியை பயன்படுத்த நான் சொன்னேன். நீதான் புத்தியை பயன்படுத்த. எல்லாம் இருக்கு உலகத்துல, எல்லாமே இருக்கு. நீ தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய சாய்ஸ். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் அவன் மனசுல முடிவு எடுக்கிறதப்ப இதை போய் சாரை கடை திறன்னு சொல்றது பூட்டு, இதெல்லாம் பிரச்சனைங்கிற. உனக்கு வேணும்னா குடிச்சிட்டு போ, உனக்கு நல்லா இருக்கணும்னா விட்டுட்டு போ. ஏதோ பிரச்சனை இருந்தா மட்டும் இடத்த மாத்தலாமே தவிர இந்தியால இருக்கிற மொத்த சாரை கடை மூட முடியாதுட்டான். வேணா குறைச்சிக்கலாம், இருக்கணும், எல்லாம் இருக்கணும், உலகத்தை எல்லாமே இருக்கணும். எல்லாமே ஞானி ஆக முடியாது. அப்ப என்ன பண்ண முடியாது? கரெக்ட். அப்ப என்னன்னா பாடத்திட்டத்திலேயே சொல்லி கொடுக்க பாரு, சாராய கடைக்கு போகாதே, லைப்ரரிக்கு போ அப்படின்னு இவனுக்கு சொல்லி கொடுத்து, இவன் சொல்லியே தர்றதில்ல. நீ பாஸ் மார்க் வாங்க, நிறைய மார்க் வாங்கிட்டு இவனுக்கு இன்ஃபோசிஸ்ல போய் சேர்ந்துரு, விப்ரோல போய் சேர்ந்துரு, மயிர்ல போய் சேர்ந்துரு, மட்டையில போய் சேர்ந்துரு, மாவனை கல்யாணம் பண்ணி குழந்தை வச்சு நாசமாப்பா, இப்படித்தான் சொல்றேன் தவிர நல்லது கெட்டது சொல்லி தர்றதே முடியாது, நேரம் இல்லை. இங்கதான் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அப்ப நான் சாப்பிட்டுட்டு போட்டேன். அப்ப அந்த இட்லி சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அந்த இட்லி சாம்பார் மாதிரி என்னமா கொடுத்தான், பருப்பு குழம்பு போட்டான், ஒரு இட்லி கொடுத்தான், அப்புறம் கொடுத்தான். 5 ரூபாய் சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. எத்தனை? 5 ரூபாய். வயிறு டிம்முன்னு ஆயிடுச்சு. நான் சாயங்காலம் வரை அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய பயிற்சிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டே இருந்து அந்த இட்லி வெளியே போற வரைக்கும் தண்ணி குடிச்சு, அப்புறம் கீரை சாப்பிட்டு வெளியே தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் பசி அண்டர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டயட்ல போட்டாச்சு. அப்ப அப்படி என்ன சொல்றேன்னா, அந்த 5 ரூபாய் இருந்தாலும் சாப்பிட முடியும், 1000 ரூபாய் இருந்தாலும், 1000 ரூபாய் இருந்தா பிரியாணி, 5 ரூபாய் இருந்தா இட்லி, கரெக்டா போச்சு. அப்போ எதுவுமே ரெண்டுமே தப்பு தான். 1000 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டாலும் தப்பு தான், 5 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டாலும் தப்பு தான். அது எப்படி கரெக்ட் பண்றதுங்கிறதான் இந்த பிரச்சனை. அப்படின்னா இப்போ உங்க முன்னா அது எழுதியாச்சு. இதுல வெங்கடேஷ் எழுதியிருக்காரு, உங்கள் முன்னால ஒரு லட்டு இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னால ஒரு லட்டு இருக்கு. ஐயோ இனியன் சாப்பிடுங்கிறாரு, ஐயோ அவர் வேண்டாங்கிறாரு, என்னடா பைத்தியமா இருக்குது, இவர் சாப்பிட்டா வம்புங்கிறாரு. நம்ம மனசே கேட்க மாட்டேன். கல்யாணத்து வீட்டுல லட்டு வச்சுட்டாங்க, கல்யாணத்து வீட்டுல லட்டு வச்சுட்டாருங்க. இனியன் வேண்டாங்கிறாரு. அப்ப என்ன நான் முடிவு எடுக்கணும்? அந்த நேரத்துல சாப்பிட்டு பாத்திர வேண்டியதுதான். என்னது? சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ண வேண்டியது தானே. இதுல என்ன குழப்பம் இருக்குது? சுத்தம் பண்றதுக்கு வயது உனக்கு தெரிஞ்சாச்சு இல்லையா? ஏன் சாப்பிடுறதுனால அததான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எழுதியாச்சு. இதெல்லாம் சும்மா வாயில சொல்றது இல்ல. அப்ப என்ன, மனதுக்கும் விட்டு கொடுக்குறோம். அந்த மனதை அனுசரித்து உடலையும் அனுசரித்து நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். இப்படித்தான் நம்ம அதை அப்படி சுத்தம் பண்ணி வர்றப்போ அந்த கடவுள் எனக்கு இப்ப நான் இவ்வளவு தூரம் பட்டினியா இருக்கிறப்போ எனக்கு ஏன் சாவு வரலன்னா, சுத்தமா இருக்கனால சாவு வரல. ஏன் என்னை விட்டு சிவன் போகல? புறப்பட்டு போகான் புரிஷடையோ, கரெக்டா வருது. இந்த புறப்பட்டு போகான் புரிஷடையோனே, அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயம், வள்ளல் பிராணாருக்கு வாயில் கோபுரவாசல், தெளரே தெளிந்தவனுக்கு சிவனை சிவலிங்கம். இது கான்செப்ட் கரெக்டா வருதா? அதுக்கப்புறம் என்னன்னா புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயு, இந்த பசி என்கிற வாயு சித்த நேரம் பசிக்குது, சித்த நேரம் காணா போயிருது. திடீர்னு சித்த நேரம் பசிக்குது, சித்த நேரம் யாருக்கும் தொடர்ந்து பசி, உலகத்துல யாருக்கும் தொடர்ந்து பசியே இருக்காது. அது வந்துரும் போயிரும். என்னது? வந்ததும் போயிடும். வர்றது போறது கரெக்டா பொருந்து.
நீ என்ன உன்னோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சுரக்கலாமா வேண்டாமா அது முடிவெடுக்கும். அவனை நீ என்னென்ன தப்பு பண்ண எழுதிக்கிட்டே இருக்கும். என்னென்ன எத்தனை தடவை திங்கற இதெல்லாம் பாருங்க. அங்கதான் யம தர்மராஜா கணக்கு போடுறாரு. என்னது அவன் எத்தனை தடவை திங்கிறான் அதெல்லாம் கணக்கு போட்டே வரும். அவன் இத்தனை திங்கறியா அவனை போடுற சேர்த்துற அவனை சேர்த்துனத இன்னென்ன ஃபால்ட் பண்ண இத்தனை தடவை தின்றுருக்க இத்தனை ஃபால்ட் பண்றான். அந்த விஷத்தெல்லாம் தூக்கி இதெல்லாம் போடு. அந்தந்த இதயத்துல போடு, கொஞ்சம் கணையத்துல போடு, கொஞ்சம் கண்டீர்ல போடு, கொஞ்சம் தொண்டையில போடு, கொஞ்சம் நெஞ்சில போடு, கொஞ்சம் குஞ்சில போடுன்றான். என்னது கொஞ்சம் குஞ்சில போடு, அதுல போடு, இதுல எல்லாம் போட்டுட்டே வரும். எத்தனை தப்பு பண்ண அவன் கணக்கு போட்டே இருப்பான். இத்தனை தின்னு இருக்கிறான், இத்தனை விஷயம் இருக்கு. அப்ப என்னென்ன நோயை கொடுக்கலாம் அவர் எழுதிட்டே இருப்பாரு. சித்திரகுப்தா என்னது சித்திரகுப்தர் எழுதிட்டு எல்லாம் எழுதி வந்து ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது போட அவனுக்கு மொத்தமா தூக்குற சங்கூர் எல்லாம் ஃபில்லப் ஆயிடுது. இந்த இடமே இல்ல அப்படித்தான் காலி பண்ண அவர் இடமே இல்லப்பா நீ அவர் காலி பண்ணிரு அப்படி உடனே சித்தருக்கு உத்தரவு போட்டுவார். எம தர்ம டாய் உயர் இடரா முடிஞ்சு போச்சு. இதை சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இத வந்து யார் சொல்றாங்கன்னா திருவள்ளுவர். இத வந்து இப்ப ஒருத்தர் சொன்னா ஏத்து. இப்ப எங்க தமிழ் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் சொன்னா ஏத்துக்க மாட்டோம். ஒருத்தர் மாதிரி குறைஞ்சது 2 பேர் சொல்லணும். ஒருத்தர் மாதிரி 2 பேர். ஒரு சாட்சிங்கிறது ஐ விட்னஸ்ங்கிறது மினிமம் 2 இருக்கணும். ஐ விட்னஸ் 2 இருக்கணும். ஐ விட்னஸ் ஒரே மாதிரி சொல்லணும். ஐ விட்னஸ் ஒரே மாதிரி சொல்லணும். அந்த கருப்பு சட்டை போட்டவன் தான் வெட்டுனானா இவனும் ஆமா கருப்பு சட்டை போட்டவன் வெட்டுனா அவனும் சொல்லணும். ஏவும் கருப்பு சட்டை போட்ட வெட்டினான்னு சொல்லணும். பியும் கருப்பு சட்டை போட்ட வெட்டினான்னு சொன்னாதான் அந்த சாட்சி எடுபடும். இவன் கருப்பு சட்டைன்னு சொல்லிட்டு இவன் சிகப்பு சட்டைன்னு சொன்னா தப்பாயிரு. என்னது தப்பாயிரு. அப்போ இதோட நான் முடிக்க போறேன். அப்போ திருவள்ளுவர் சொல்லுவதும் திருமூலர் சொல்லுவதும் 2 ஒத்து போறதுன்னு கண்டுபிடிச்சாரு. வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. திருவள்ளுவர் சொல்றான்னு கேட்டீங்கன்னா மிகுனும் குறையினும் நோய் செய்யுங்கிறாரு. மிகுனும் குறையினும் நோய் செய்யும். அதாவது இந்த பசி அதிகமா போனாலும் நோய் செய்யும், குறைஞ்சு போனாலும் நோய் செய்யும். அதாவது டிகிரி வெப்பம் இருக்கு இல்லையா, வெப்பம் அதிகம் போனாலும் வெப்பம்டா. டிகிரி வெப்பம் வந்து 36 டிகிரி 35 டிகிரி ஆபத்து, 38 டிகிரி வந்தா அவன ஆபத்து, 34 டிகிரி வந்து ஆபத்து. அது குறையாம நியூட்ரல் பண்றாங்கிறாரு. சரி, இதுக்கு முன்னாடி யார் சொல்றாங்க கேட்டீங்கன்னா திருமூலர் சொல்றாரு. அதாவது திருவள்ளுவருக்கு மூத்தவர் திருமூலர். திருவள்ளுவருக்கு மூத்தவர் பாருங்க, திருவள்ளுவருக்கு மூத்தவர் திருமூலர். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த வாய்த்துல சுரக்கிற ஜீரணி இருக்குது இல்லையா, அதை வந்து அடியோட அழிச்சிருங்கிறார், நிர்மூலம் பண்ணுங்கிறாரு. நிர்மலா மலா நிர்மலான்னு பேர் வைப்பாங்க. பெண்களுக்கு பார்த்து நிர்மலான்னு பேர் வைப்பாங்க. நிர்மலா. அந்த நிர்மலான்னு என்னமே அர்த்தம். மலான்னா மலம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வயிற்றுக்கிற பியின்னு அர்த்தம். மலம்னா வயிற்றுக்கிற பியி. நிர்மலான்னு என்னது அர்த்தம்? அந்த குடல்ல பீ இல்லாதவன் அர்த்தம். என்னது பீ இல்லாதவன். புரியுதா? மலம் நிர்மலா, மலா நிர்மலா. நிர்மலாம்னா இல்லாதவன் அர்த்தம். என்ன இல்லாதவள்? அந்த வயிற்றுல அந்த குடல்ல அல்லது மனசுல அழுக்கு இல்லாதவள் அல்லது அந்த பெருங்குடல்ல அழுக்கு இல்லாதவன் அர்த்தம். நிர்மலாவன நிர்மலா அப்படின்னா தூய்மையானவன் அர்த்தம். என்னது அல்லது குற்றம் இல்லாதவன் அல்லது குற்றம் இல்லாதவன் அர்த்தம். அப்ப அந்த வயிற்றுல சுரக்கிற நீரை குற்றம் இல்லாமல் செய்து விடுன்னு திருமூலர் சொல்றார். 2 ஒத்து போகுது. வள்ளுவர் வந்து 941வது பாடல சொல்றாரு. திருமூலர் வந்து 575வது பாடல சொல்றாரு. 2 கனெக்ட் பண்ணி பாக்குறாரு வெங்கடேசன். என்னடா சொல்றாருன்னு பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சாரு. அப்படின்னா பசி என்கிற அந்த நீரை அமைதிப்படுத்தணும். என்னது? அமைதிப்படுத்த வேண்டும். இப்ப நான் என்ன பண்றேன்? இப்ப அமைதிப்படுத்த சரி, இது வந்து இந்தியர்கள் சொன்னது. இதே மாதிரி இன்னொருத்தன் சொல்ல முடியாது. அதுதான் அந்த டாக்டர் இந்த 100ஆம் பக்கத்துல சொல்லக்கூடிய டாக்டர் சொல்றாங்க. அந்த டாக்டர் சொல்றான்னா உன் உடம்பு ஆரோக்கியம் இருக்குன்னா சுத்தமான நீரையும் சுத்தமான காற்றையும் பரிசீலனை பண்ணுங்கிறான். என்னங்க 2000 ஆண்டுக்கு 3000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றது உண்மையை இப்ப உயிரோடு இருக்கிற டாக்டர் சொல்றாங்கன்னா எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்படின்னா எல்லா தத்துவத்தையும் சேர்த்து பார்க்கணும். எல்லா தத்துவத்தையும் சேர்த்து பார்த்து எதுல அதிகமா நன்மை இருக்குதோ எல்லாத்துலயும் நன்மை இருக்கு. இதுல எதுல அதிகமா நன்மை இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்துலயும் தீமையும் இருக்கிறது, எல்லாத்துலயும் நன்மையும் இருக்கிறது. எதுல அதிக தீமை இருக்குது, எதுல அதிக நன்மை இருக்குன்னு பார்த்து அதன்படி போக வேண்டியதானே.
ம். எதுல செலவு அதிகமாகுது, எதுல செலவு குறைச்சலா இருக்குது. இவன் என்ன பண்றான், 1 கோடி செலவு பண்ணா சக்கரை நோய் நல்லாயிருன்னு நினைக்கிறான். 1 கோடி செலவு பண்ணோம்னா சக்கரை நோய் நல்லாயிருங்கிறான். சக்கரை என்னடா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா 1 கோடி செலவு பண்ண தேவையில்லை. நான் சொல்றது ஒரு 2 லட்சம் தான். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் தான். 100 வருஷத்துக்கு செலவாகாதுங்க. நான் என்ன வெறும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வருஷம் சொல்றது கேளு, அவனை 100 வருஷம் சாவும் வராது, 100 வருஷம் சக்கரை நோயே வராதுடா அப்படிங்கிற. இது எத்தனை கோடி மிச்சமாக, கணக்கு போட்டு எத்தனை கோடி மிச்சமாகிறது. ம். இதுதான் உண்மை. சரியா? ம்.